எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சில்லி பரோட்டா எப்படி பண்றது அப்படின்றத ரெசிபி சொல்ல போறேன். உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்ட போறேன். சரிங்களா? வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு போகலாம். ஃபர்ஸ்ட் பரோட்டாக்கு மைதா எடுத்துக்கணும். மைதா எடுத்து அதை ரோல் பண்ணிக்கணும். பரோட்டா வீசி எடுத்துக்கணும். நல்லா மெல்லிசா ஆயில் கொஞ்சம் போட்டுக்கணும். ஆயில் போட்டுக்கணும், ரோல் பண்ணிக்கணும். அப்படி இப்போ பரோட்டா ரெடி பண்ணியாச்சு, சுத்தி வச்சாச்சு. கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தவாவில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பரோட்டா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம சுத்தி வச்ச பரோட்டா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். பரோட்டா தேய்ச்சாச்சு. பரோட்டா தவா போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடணும். ஏன்னா மசாலாவில் ரோஸ்ட் ஆகாது. சில்லி பரோட்டா மசாலாவில் ரோஸ்ட் ஆகாது. நல்லா ரோஸ்ட் ஆகும். மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ये परोटा रोस्ट हो जाए, अच्छे से रोस्ट हो जाए. परोटा நல்லா சாஃப்ட்டா இருக்கு. கொஞ்சம் ஆயில் ஊத்தணும். பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ரெண்டாவது பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே எடுத்துக்குவோம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சின்ன சின்ன பீஸ், மீடியம் பீஸா கட் பண்ணி எடுத்துக்குவோம். சில்லி பரோட்டா போடணும் இல்லையா, மீடியமா கட் பண்ணி எடுத்துக்குவோம். மீடியம் பீஸா கட் பண்ணியாச்சு. இப்போ கோட்டிங், லைட் கோட்டிங், தண்ணி மாதிரி கோட்டிங் போடணும். லைட்டா போட்டாக்க கல்லு மாதிரி ஹார்டா வரும். கல்லு மாதிரி ஹார்டா வரும். தண்ணி மாதிரி போடணும். ஆயில் மீடியம் சூட்ல இருக்கணும். ஆயில காட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா போடணும். ஒரே டைம்ல போட்டாக்கா பரோட்டா நல்லா ஃப்ரை ஆகாது.
பரோட்டா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஜாஸ்தி ஏற்கனவே நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிறோம் தவாவில். ஆயிலே ஜாஸ்தி ரோஸ்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக. பரோட்டா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். சில்லி மசாலா அது போட்டு ஒரே ஒரு ஷார்டேஜ் தான், ஜாஸ்தி இல்லை, 1-2 ஷார்டேஜ் தான். சில்லி பரோட்டாக்கு கார்லிக்கு, இஞ்சி, கிரீன் சில்லி, வெங்காயம், 3 வகையான கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்கேன், எல்லோ, ரெட்டு, கிரீன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டுக்குவோம். கார்லிக் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அது பச்சை நாத்தம் போகணும், அதனால கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுவோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை பண்ணிக்கின்னு கிரீன் சில்லி, வெங்காயம், கேப்சிகம், கொடை மிளகாய் 3 போட்டாச்சு. கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ரெட் சில்லி பேஸ்ட், ரெட் சில்லி பேஸ்ட், கொஞ்சம் டமாட்டா கெச்சப், கொஞ்சம் கிரீன் சில்லி பேஸ்ட், சோயா சாஸ் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி, ஜாஸ்தி போட வேணாம், கொஞ்சம் தண்ணி. உப்பு, சால்ட், ஆரோமேட்டிக், ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டு சாட்டேஜ் பண்ணிக்கோ. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ ரெடி ஆகிற பரோட்டா போட்டுக்குவோம். போட்டுக்கிட்டு ஒரு சாட்டேஜ் 2 சாட்டேஜ் தான். பரோட்டா ரெடி, சர்வீஸ் பண்ணிடுவோம். சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். சாப்பிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.